இந்த நாளில் கூட இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு கூட ஆண்டோடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜூம் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கூட ஆண்டோடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிலுவை தியான கூட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கூட ஒரு சிலராக நீர் எங்களை உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் ஒரு விஷயப்பா உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், உடைய நாம் மேம்பட உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளில் கூட இந்த தியான கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். என்ன சொன்னால், இந்த சிலுவையை பற்றியே நாம் தியானித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிற அநேக காரியத்தை கூட நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் அந்த சிலுவைக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இப்போ நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம் என்றால் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? நமக்கும் அந்த சிலுவைக்கும் என்ன ஒரு உறவு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது? ஹவ் ஆர் வி டு ரிலேட் டு த கிராஸ்? அந்த சிலுவையோடு கூட நம்மை எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் மரித்து விட்டார், அவரை நாம் விசுவாசித்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சிலுவையானது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது தேவனுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஸோ இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த சிலுவைக்கும் ஒரு விசுவாசிக்கும் அல்ல சிலுவைக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களோட சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். முதல் காரியம், அந்த உறவை பற்றின ஒரு காரியம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையில் ஒரு மனுஷனுடைய மாம்சமும் அவனுடைய ஆசை இச்சையும் கூட அறையப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். சிலுவையை நீங்கள் பார்க்கும் போதே அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, உங்களுடைய மாம்சம், உங்களுடைய ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமே என்ன அப்படின்னா, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோம், அன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆவி பிறந்து இருக்கிறது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இப்படி நாம் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒரு காரியம் என்னன்னா, we are living in this body. இந்த சரீரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இச்சைகள் இருக்கிறது, அதுக்குரிய காரியம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற சில வசனங்களை வாசிக்கும் போது 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதை செய்யக்கூடாதபடிக்கு வேற ஒரு காரியம் அவனுக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. The spirit is desiring something, the flesh is desiring something. உங்கள் மாம்சம் ஒன்றை விரும்புகிறது, உங்கள் ஆவி ஒன்றை விரும்புகிறது. இப்போ நம்ம யார் அப்படின்னா, ஆவியின்படி நடத்தப்பட வேண்டியவர்கள், ஆவியின்படி வாழ்க்கையை வாழ வேண்டியதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி சிந்தித்து பார்ப்போமானால், எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க. ரோமரில் கூட பவுல் எழுதும்போது சொல்றார், மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க. விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசிகள் வாழ்கிற வாழ்க்கையில் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ ஒரு பட்டியலே அவர் சொல்றாரு 18ஆம் வசனத்தில், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல,
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் அநேக காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் இருக்கிறது, இந்த மாம்சத்துடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொள்ளும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் போய் அவைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். அந்த மாம்ச கிரியைகள் நாம் வெளிப்பட வேண்டும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ 2 பிரமாணம் இருக்கு. ஒன்று ஆவியின் பிரமாணம், ஒன்று மாம்சத்தினுடைய பிரமாணம். மாம்சம் ஒன்றை ஆசைப்படுது, ஆவி ஒன்றை ஆசைப்பட்டு கொண்டு இருக்குது. ஆவி அன்பா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படின்லாம் பல விதமான காரியத்தை அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. ஆனால் மாம்சம் அதுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இப்போ இப்படி ஒரு போராட்டம் நடக்கும்போது எப்படி ஜெயம் பெற முடியும் என்றது தான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ என்ன ஒரு வசனம் சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் மாம்சத்தையும் உங்கள் ஆசை இச்சையும் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் புட்டிங் இட் டு டெத். அதை சாகடிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றை சாகடித்தால்தான் இன்னொன்றை வாழ வைக்க முடியும். இப்போ நம்முடைய ஆவி, நம்முடைய மாம்சம் இருக்கும்போது நாம் எதை சாகடிக்கிறோம், எதை வாழ வைக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். தட் மீன்ஸ் எதை நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் வளரும். இப்போ ஆவிக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறீங்க, சாட்சியை வாழணும்னு நினைக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆவி பலனடையும், உங்கள் மாம்சம் என்ன ஆகும்னா அறையப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும். அப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா யூஆர் டிசைடிங். போய் பேசணும்னு ஒரு தாட் வருது, ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, நான் போய் பேசக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறது? அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் சாகடிக்கிறீங்க. வேற ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது தேவனுக்கு விரோதமானது தெரியுது, உடனே நம்ம அதை சாகடிக்கிறோம். இந்த போராட்டம் என்கிற ஒரு காரியம் பாருங்க, இட் இஸ் நாட் ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சிடுற காரியம் அல்ல. இட் இஸ் சம்திங் டே டு டே லைஃப். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை சொல்லுது, நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியல. பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியல. ஏன் அப்படின்னா இன்னொரு பிரமாணம், அந்த மாம்சத்துடைய காரியம் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். தட் மீன்ஸ் they are putting it to death on the cross. சிலுவையில் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறீங்க? இல்லை, இதுக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை, இட் இஸ் ஓவர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்போ நீங்கள் அந்த சிலுவையில் அறைகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரீங்களோ அப்போ தான் என்ன ஆகும்னா, யூ வில் ஸ்டார்ட் டு லிவ் எ விக்டோரியஸ் லைஃப். இந்த மாம்சத்துடைய கிரியைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க. அதான் வசனம் சொல்லுது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியினாலே நாம் நடக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் காணப்படுகிறது. We need to be led by the Spirit. The Holy Spirit பற்றி பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ உங்கள் ஃப்ளஷை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். ஸ்பிரிட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி, ஸ்பிரிட்டுடைய காரியத்தின்படியாக தேவனுக்கு பிரியமான காரியம் என்னது என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, that you are crucified. அதாவது கிறிஸ்துவுடைய தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். they are crucified, they are flesh and they are fleshly lusts சிலுவையிலே அறைந்திருக்கிறாங்க. they are put to death. இதுதான் முதல் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது காரியம் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மையே நம்ம சிலுவையில் அறைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
தேவன் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா நான் என்கிற காரியம் இருக்கிறது. ஈச் மேன் ஹஸ் காட் சேயிங், அந்த ஒரு ப்ரைடு இருக்கு, நான், the self goal, the self ambition. நான் இப்படின்ற சில டைம் பார்த்தீங்கன்னா நான் என்ற வார்த்தை வந்து அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி போனேன், நான் அப்படி பேசினேன் அப்படின்னு அந்த நான் என்ற வார்த்தையை எவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறோன்ற பாருங்க. நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நான் இப்படி இல்லை அப்படி இந்த நான் அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் ட்ரைங் டு ஜஸ்ட் சே மை ஃப்ளஷ் இஸ் திஸ், என்னுடைய சுயம் இதுதான், என்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஆர் ட்ரைங் டு ரிவீல் வாட் வி ஆர். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது பால் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது. ஐ மை செல்ஃப் ஹேவ் பீன் crucified on the cross. இந்த ஐ என்கிற காரியம் வந்து சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. ஐ எம் நோ மோர். பால் என்ற காரியம் இல்லை. இப்போ நிறைய வேளையில் பாருங்க, சிலர் பேசுகிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த காலத்தில் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், they just boast about themselves. அவங்கள பற்றின காரியமே அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பால் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஐ ஹவ் பீன் crucified, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், பட் ஐ லிவ் நவ். சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆனால் வாழ்றேன். இப்போ வாழும்போது என்ன சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இட் இஸ் நோ மோர் ஐ. ஐ அப்படின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் லைக் திஸ், பட் நாட் ஐ அப்படின்றார். நாட் ஐ பட் கிரைஸ்ட். கிரைஸ்ட் சி இப்படி வரும். அப்போ இந்த ஐ என்ன ஆயிடுச்சு, இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. இட் பிகம்ஸ் கிரைஸ்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாட் ஐ பட் கிரைஸ்ட் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போதே இவன் வந்து செல்வகுமார் இல்லை, இவங்க இல்லை, இவங்க வந்து கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கிறதா? Can anybody see us and identify us with Christ? இவன் கிறிஸ்துவ போலவே இருக்கிறான், கிறிஸ்துவனுடைய சாயல் இவனுக்குள்ளே இருக்கிறது, he looks like Jesus அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையுடைய தரம் எப்படியாக இருக்கிறது? What do people say about us? நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க? அது உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். சம்டைம் பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், பப்ளிக் பிளேஸில் நம்ம நல்லவங்களாக இருப்போம். பட் த ரியல் டெஸ்டிமனி எங்கே இருக்குது? நம்முடைய வீட்டில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம்? How is our testimony before my wife, இல்லாட்டி before my children எப்படி இருக்கு? Before my husband எப்படி இருக்கு? Do I have a good testimony there? இது நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. பால் தைரியமா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Now Christ is living in me. கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். It is no more myself, it is Christ. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ நான் வாழ்ற இந்த வாழ்க்கையானது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Now I am living a life that is based on faith. I have faith in God, faith in Jesus who died for me on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். Now we believe that. அப்போ முதல்ல நம்புறீங்க, நம்முடைய மாம்சத்தை அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். ரெண்டாவது நம்புறோம், we are crucified on the cross. No more are we living for ourselves. நம்முடைய சுயத்துக்காக இந்த உலகத்திலே நாம் வாழவில்லை. Now it is Christ living in us. அதாவது கிறிஸ்துடைய சுபாவம், கிறிஸ்துடைய காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது.
இன்னைக்கு நீ எதை திங்க் பண்ணாலும் we must put Christ there. இது கிறிஸ்துக்கு பிடிக்குமா, கிறிஸ்துக்கு இது ஒரு நல்லதா, will he be glorified, ஆண்டவருடைய நாமம் இதுல மகிமைப்படுமா அப்படி சொல்ல நம்முடைய வாழ்க்கையில திங்க் பண்ணணும். எல்லாரும் அப்படி செய்யறாங்க, நான் அப்படி செய்யறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன். So we tend to compromise with the world. நம் உலகத்தோடு கூட நாம் இணைந்து போக விரும்புகிறோம். ஆனா இந்த உலகத்துல இங்க வசனம் சொல்லும்போது பார்த்தா it is not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். Now I live a life believing the Christ who died for me on the cross of Calvary. இவர் சொல்றது அழகாக சொல்ற பாருங்க, என்ன இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அப்போ you must understand somebody has given his life for you. உங்களுக்காக வாழ்க்கையை இயேசு கொடுத்திருக்கிறார் என்றால் இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, I am crucified, my life belongs to him. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை அவருக்குரியது. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த மூணாவது ரிலேஷன்ஷிப் என்னன்னா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். பால் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். இங்க என்ன வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு பழைய மனுஷன் இருக்கிறான், ஒரு புதிய மனுஷன் இருக்கிறான். ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நீங்க பழைய மனுஷன் போலவே இருக்கிறீங்களா, புதிய மனுஷனை போல இருக்கிறீர்களா? நீங்க அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, இப்ப நான் புதிய மனுஷன். புதிய மனுஷனாக நான் வாழ வேண்டும், புதிய மனுஷியாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். அதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நோ மோர் ஆர் வி டெப்டட் டு சின். அப்படின்னா பாவத்துக்கு கடனாளிகள் இல்லை, நம்ம தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. Now God has set us free. If my old man is already crucified on the cross, பாருங்க சிலுவையில் அறையப்பட்டுருச்சு அப்படின்னா the old man power போயிடுச்சு. இப்போ அவன் செத்துட்டான். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு குடிகாரன் இருக்கிறான், அவன் காலையில சாயந்தரம் ராத்திரி எப்பவுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு நாள் செத்து போயிட்டான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்ன பாருங்க, பெரிய பாட்டிலாக வாங்கி மதுவெல்லாம் வாங்கி அவன் பணத்துக்கு பின்னாடி பக்கத்தில் வச்சுட்டு எழுந்துச்சு குடிக்கிறான். குடிப்பானா? குடிக்க மாட்டான். ஏன்னா செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் திருப்பி அதை எப்படி தொடுவான்? இன்னைக்கு சிலுவை என்ன செய்யுதுன்னா, பழைய மனுஷன் சிலுவையோடு கூட அறையப்பட்டாயிற்று, இனி பாவத்துக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டியதுக்கு கடனாளிகள் இல்லை. We need not sin anymore. The Lord has made a provision for us to live a sin-free life. அவருக்காக வாழ்வதற்கு தேவன் வந்து வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். பாருங்க 7ஆம் வசனத்துல, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவனுடைய கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, அவர் மரித்தார், பின்பு அவர் பிழைத்தார், உயிரோடு எழும்பினார். அப்ப அவர் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். He died for sin. அப்புறம் என்னன்னா, அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். So now what happened? உங்க பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு now what is the provision made? You need not be the old man again.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பற்றி தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கலாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, the old man is crucified, now live a surrendered life. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்முடைய பழைய மனுஷன் என்னாச்சுன்னா சிலுவையில் அறையப்பட்டாச்சு. now what you are going to do, என்னுடைய அவயவங்கள், ஹேண்டோ லெக்கோ ஐஸோ இயர்ஸோ எதுனாலும் முன்ன பாவ சரீரத்தில் பாவத்தை நடப்பிக்க நம்ம அந்த அவயவங்களை பயன்படுத்தணும். இதே கண்ணில் தான் நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். இதே காதில் நல்லதையும் கேட்கலாம், கெட்டதையும் கேட்கலாம். இதே வாயில் நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். ஆனால் நீங்களும் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மாம்சத்துப்படி வாழ்வதற்காகவா? பாவ கிரிகளை நினைப்பதற்காகவா? தேவனுக்காக வாழ்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினால வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ திங்க், ஐ ஹவ் டைட் சின், ஐ எம் லிவிங் ஃபார் காட். ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அவயவங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கலாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. Give all your members of your body to Christ. ஆண்டவரே, இதெல்லாம் உமக்கு தான். இதன் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும். நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கண்களை போடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை எச்சரித்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை தேவனே மாம்சத்தை அதை இச்சைகளையும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நாங்களே சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் வாழ கிருபை தாங்கப்பா. எங்களுடைய சுயம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு சுயத்தை அது ஒழித்தவர்களாக கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதா இருக்கட்டும் அப்பா. என் தேவனே, ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொரு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உடைய கரத்தை வைங்கப்பா. என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நிசத்தின் மையத்தில் வைத்து நடத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கென்று கூட எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். சகல துதிகான மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவான் மறாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக.